இன்றைக்கி சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு சீஸ் பால்ஸ் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நானே நம்பலங்க இந்த சீஸ் பால்ஸ் இவ்வளோ சூப்பராக வரும்ன்றது. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சீஸு, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு, ஒரு சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸு, 3 பாயில் பண்ண மீடியம் சைஸ் பொட்டேட்டோ. இந்த பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவோட நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு வேளை காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2.5 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரெட் கிராம்ஸ் எப்படி செய்யணுன்றது இந்த சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட அந்த ஒரு பச்சை மிளகா இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம், அந்த காரமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா கூட ஆட் பண்ண வேணாம். நான் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மசாலா நிறைய இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவோட சீஸை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நல்லா மூடி விட்டுறணும். அந்த சீஸ் வெளியே தெரியக்கூடாது. எல்லா கார்னர்ஸும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு அந்த நம்ம டிப் பண்ணுறதுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த பிரெட் கிராம்ஸில் ஒரு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி அந்த மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக ஆயில் விடணும். கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த சீஸ் பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி மீடியம் ஃப்ளேமோ இல்லை மீடியம் விட கொஞ்சம் ஹை ஃப்ளேமோ வச்சு என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடும். இது ரொம்ப சூப்பராக சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருந்தது. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நானே இவ்வளோ சூப்பராக வரும்ன்றது ரொம்ப சுவையாக இருந்தது.